கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னது ஜனம் என்ன பண்ணுது? ஏமா எப்படி போனாங்க, அப்படி சொல்றாங்க, அப்படி போனாங்க, அப்ப நான் எப்படிதாம்மா இருக்கு? ஹல்லேலூயா. அப்போ அடிக்கடி அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நல்ல ஒரு தாய். அப்புறமா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா அவங்க கொஞ்சம் பலவீனத்துல என்ன பண்ணாங்கன்னா அவங்க கத்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைந்தாங்க. ஆனா அது எனக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்க்க போறேன், கீழே இருந்தாங்க, அவங்க ஆன்ஜியோ பண்ணுறாங்க, அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதனால நான் போக முடியாதுல்ல, சாரி எனக்கு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. சொல்கிறேன் அவங்க போகலான்னு சொல்லிருந்தாங்க. எனக்கு பாசிட்டிவ் ப்ரேயர் போய் செவ்வாய்க்கிழமை. அப்போ அந்த பாசிட்டிவ் ப்ரேயர் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே இவங்களை ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க கூட நான் நினைக்கிறேன். பாஸ்டர் அடிக்கடி வசனங்களை அனுப்பார் சொல்லிட்டு சரி வசனம் தான் அனுப்புறாங்க, அதை ரீட் பண்ணல. நான் ஓப்பனே பண்ணல. சபைலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற ஒயிட் சாரியில் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. என்னடா இது எல்லாம் ஒயிட் சாரியில் போனா இறந்துட்டாங்க. மாடு கத்துறேன் இல்லையா, என்ன பண்றேன்? ஏன்னா ஏன் கத்துறேன்? ஏன்னா வழி நடத்தணும் இல்லையா, மறக்கக்கூடாது. மறக்கலாமா? அப்ப என்ன பண்றேன்? அம்மாவோட அழும்போது அந்த டெத்துல நான் போய் அழுவுறேன். எப்படின்னா ரொம்ப அழுவேன். ஏன்னா அநேகர் வந்து என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு திருநங்கை வந்து அழுகுதான் பண்ண. ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் அவங்களுக்கு கொள்ள மாதிரி தெரியுமா, வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல சொல்லிட்டு கல்றைக்கு நான் வரமாட்டேன் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அழுகுறேன், செம்மையா அழுகுறேன். அப்புறமா என்ன பண்றேன், டெத்துக்கு எங்கள் அக்காங்களாம் கூட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு லாஸ்ட் ஒரு கூட பார்க்கலாம்னு சொல்லும்போது பாக்ஸு பக்கத்தில் நான் நிற்கிற மஞ்சள் கலர் சட்டை கட்டிங்க முகத்தை பார்க்குறவங்களாம் பார்ப்பாரு சொல்லும் போது அவங்க கண்ணத்தில் போய் நம்ம இல்லைம்மா. அப்போ அங்கே வந்து ஒரு பாஸ்டர் ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன ஒரு வார்த்தைனா, இந்த தாயார் என்ன விதைச்சாங்களோ ஆண்டவருக்கு உண்மையில உத்தமத்தை ஊழியர் செய்த அந்த தாயாரு என்ன வார்த்தை ஆண்டவர் இவங்க மூலியமா பேசினாரோ அது வெளியே செய்ய சொல்லும் போது நான் இறுதி என் டச்சப்பாச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னை எங்க சந்திச்சாரு? கல்லறையில சந்திச்சாரு. இந்த நாத்துல இந்த விஷயத்த போட்டா இவன் மாறுவான ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையை போட்டணும். அப்ப அந்த கல்லையில போயிட்டு அதோட முகத்தை கண்ணுல கழிச்சு சொன்னேன், நான் மாறிடுவேம்மா, என் ஆண்டவரும் என்கிட்ட பேசுமா, நான் மாறிடுறேம்மா, ஆண்டவர் அடைகிறதுல என் ஊழியத்தை கொண்டு போவாருமா, நான் நம்புறேம்மா, என் பரலோகத்துலேருந்து எனக்கு பாருமா சொல்லிட்டு அழைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து நான் தனியாக வச்சுக்கோமா பாண்டவர் சொல்லும்போது நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னாரு. ஏலுயா, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்ல மெல்லிய சவுண்ட். அப்போ நான் கேட்டேன், பேசுறதுக்கு நீர் தானே ஆண்டவரே நான் கேட்டேன். அப்புறமா என்ன பண்ணேன், என்னுடைய சபையின் வாக்குத்தத்த நவம்பர் மாதம் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னது என்ன ஆச்சு, பாஸ்டர் மூலியமா உயர்த்தியாச்சா? அதை பிடிச்சிக்கினேன், டைரி எடுத்தேன், முடிய வெட்டணும், பேஷண்ட்டை போகணும், சர்ஜரி பண்ணிடணும், எல்லாமே ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னையும் ஆண்டவர் என்ன பண்ண நேர்த்தியா செஞ்சாரு. ஏழுயா, எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கிட்ட போய் நான் போறேன்மா, நான்ப்பா சொல்லுப்பா திருநங்கை கிட்ட போறேம்மா, நான் ஊழியத்துக்கு போறேன். ஏப்பா இப்ப கூட நீ ஊழியத்துக்கு தானே போறேன், நான் முடிய வெட்ட போறேம்மா. என்னப்பா? ஆமாம்மா ஆண்டவர் கூப்பிடுற, வாழ்வியா? வாழ வைக்கதாம்மா ஏசி என்னை கூப்பிடுறாரு. நல்லா இருப்பியா? நல்லா இருப்போம்மா, ஆண்டவர் என்ன அழைச்சார்ல, நல்லா இருப்போம்மா சொன்னேன். சரிப்பா சரிப்பா, ஒண்ணுமே சொல்லுங்க. ஏன் ஒண்ணுமே சொல்லுன்னா, அந்த இடத்துல யார் இருந்தா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அழகா பேசினாரு. என்ன பண்ணாரு, முடிய விட்டேன். அவங்களுக்கு என்ன பண்ண, என்னுடைய போட்டோவை ஷேர் பண்ண சந்தோஷப்பட்டாங்க. எனக்காக வந்து ஜோம் பண்ணுங்க, அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, எனக்காக ஜோம் பண்ணுப்பா. ஏன்னா ஊழிய பாதையில நடத்தும் போது நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஏலுயா. அப்போ என்னை அனுப்பும்போது கூட இப்போ நான் என்ன பண்ணேன், இப்படியாதான் நான் என்ன பண்ண பாவ பழக்கத்துல நான் இருந்தேன். ஏலுயா. இப்படியாப்பட்ட தேவன் என்னை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஒரு பாவ பழக்கவில்லை என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாரு. ஏலுயா. விபச்சாரி ஸ்திரீ கதை தெரியும் உங்களுக்கு பைபிள்ல. எல்லாரும் என்ன பண்றாங்க, கல்வேறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு எழுதுறாரு, உங்களில் ஒருவர் பாவம் செய்தால் இருந்தால் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க தெரிஞ்சாங்க அவங்க மேல. எதனால போனாங்க? அல்லேலூயா.
பார்த்துக்கங்க, ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர். போய் இப்படியா இருக்கவோ என்ன ஆச்சு? இதான் என்னுடைய போட்டோ. வேணும்னா இந்த போட்டோ வேணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே காட்டினு போ, அப்படியே காட்டின போ, பொறுமையா பொறுமையா போ. லாஸ்ட் அல்லேலூயா. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம விடலாமா? சொல்லுங்க. இப்போ எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்ன அற்புதமா கொண்டு போனாரு. அப்போ அந்த பைபிள் வார்த்தை படி ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் அவங்க உயர்த்துடன் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்? அந்த வார்த்தைகளை நான் கேட்ச் பண்ணி ஜோம் பண்ணேன். நாளைக்கு நாள் என்ன பண்ணேன்? அப்போ என்னுடைய அந்த திருநங்கை அம்மா என்ன பண்ணேன்? அச்சுட்டு என்ன பண்ணேன்? அதுவே வீட்டுக்கு வந்து முடிய வெட்டினேன். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன நீ இந்த மாதிரி ஆயிட்டிய? ஏன் இந்த மாதிரி ஆயிட்டிய? கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு. பார்க்கணுமா சொன்னாங்க, அச்சட்டு பட்டேன். என் வாழ்க்கை வாழ்றதுக்கு உனக்கு கேட்கணுமான்னு கேட்பேன். சில பேர் நான் கேட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா காசு கொடுக்க போறியா? இல்லை நான் பசியில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்க போறியா? எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீ எதுக்கு? அல்லேலூயா. மனித உதவிகள் அற்று போன